ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி ராக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? பாவக்காய் தாங்க காமிக்க போகிறேன். இந்த செடி வீட்டுக்காக கடையில் விதை வாங்கிட்டு வந்து நட்டோம். நீளமாக காய் வரும்னு சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ நீளம் வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப குட்டி குட்டிங்க, ஒரு விரல் நீளம் கூட இல்லை. இவ்வளோதான் அதனோட அதிகபட்ச காயோட வளர்ச்சியே அவ்வளோதாங்க. ஆசையாக வீட்டுக்கு மட்டும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நட்டோம். கடையில் நிறைய கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் நிறைய ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அதுக்காக வீட்டுக்கு மட்டும் நம்ம காய்கறி போட்டுக்கலாம்னு நட்டதுக்கு பாருங்கள் இப்படி தான் வந்திருக்கு. ஒரு 4-5 குழம்புக்கு வந்துடுச்சுங்க. ஒரு 20 காய் அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு நாள்னால் ஒரு 2 டைமுக்கு காலையில் மதியம் 2 வேளைக்கு குழம்பு வைக்க முடியுங்க. நீங்களே இது மாதிரி ஏமாந்துருக்கீங்களா? கடையில் விதை வாங்கிட்டு ஏமாந்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, பிஞ்சு நிறைய இருக்குது, ஆனால் ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்குங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா காயெல்லாம் பழுத்துடும், சுத்தமாக யூஸ் பண்ணவே முடியாது. பாருங்கள் இப்போவே பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரே ஒரு புடலங்காய் செடிங்க, அதுவும் வளருது ஆனால் இன்னும் காயே இல்லைங்க. இப்போ தான் ஒரே ஒரு பிஞ்சு வச்சுருந்தது, அதுவும் உடஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட் டைம் ஒரு பிஞ்சு வச்சுருக்குங்க, அதுவும் உடஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் வீடியோ போடுறேன், ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.